ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எங்கள் இன்வெஸ்ட் சேனல். ஆக்சுவலாக இன்றைக்கி மார்க்கெட்டை பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நல்லாவே ஏற்றத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அப்புறம் போக 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 கம்மி ஆகிடுச்சு. இப்போ 2 மணிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு நிஃப்டி 93 பாயிண்ட்ஸும், சென்செக்ஸ் வந்து 214 பாயிண்ட்ஸ். ஆக்சுவலாக காலையில் நான் பார்க்கும்போது மார்க்கெட் வந்து 500 பாயிண்ட்ஸ் சென்செக்ஸ் அந்த ரேஞ்சில் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ 214 பாயிண்ட்ஸ் தான் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகுது. நிஃப்டி பேங்க் வந்து 52 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் இருக்குது. ஆக்சுவலாக நிஃப்டி ஐடி அடிச்சிருக்காங்க. 318 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஎஸ் வந்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் வந்து அதிக அளவில் ஐடி ஸ்டாக்ஸில் வந்து செல்லிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாலிகாப் இந்தியாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். அன்றைக்கி அவங்க ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் வந்து டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து 6257 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி மட்டுமே 7% மேலே பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு இந்த ஷேர். ஸோ அவங்களோட ரிசல்ட்ஸ் ப்ளஸ் டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பாலிகாப் இந்தியா ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பாலிகாப் இந்தியா பார்த்தீங்கன்னா 29% வந்து இயர் ஆன் இயர் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க, 553 கோடி. சேம் கோட்டர் லாஸ்ட் இயரில் 422 கோடி. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 5592 கோடி. 29% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில், 4324 கோடி. சேம் கோட்டர் லாஸ்ட் இயரில் பண்ணியிருக்காங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டபிலிட்டி 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 762 கோடி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அவங்களோட அந்த ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து 13.6% அந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிவிடன் 30 ரூபா கொடுக்குறாங்க பாலிகாப் இந்தியா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிவிடன் 30 ரூபா கொடுக்குறாங்க. ஸோ டிவிடெண்ட் எப்போ உங்களுக்கு கிடைக்கும்னா, அவங்களோட ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்லேருந்து 30 நாளுக்குள்ளே, அதாவது ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் இருக்குல்ல அந்த டேட்லேருந்து 30 நாளுக்குள்ளே அந்த டிவிடன் உங்களுக்கு கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு மோர் தேன் 7% அந்த ரேஞ்சில் தான் பாசிட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு இந்த ஷேர் ப்ரைஸு. ஸோ பாலிகாப் இந்தியா ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, 30 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல பாசிட்டிவ் அப்டேட் நினைக்கிறேன். ஸோ பாலிகாப் இந்தியா யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ உங்களுக்கு 30 ரூபா டிவிடெண்ட் கிடைக்கும். இது பாலிகாப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சி செய்தி. ஆக்சுவலாக எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா இந்த மே மாதத்தில் மட்டும், மேயில் நமக்கு இப்போ எத்தனை நாள் பேருக்கு 10 டேஸ் இன்னையோட சேர்த்து பேருக்கு. ஆனால் அந்த 10 டேஸில் இப்போ இன்னைக்கு கழிச்சிருங்க, அதை பொறுத்து 9 நாள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 9 டேஸ் வந்து இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து நெட் செல்லர்ஸாகவே இருந்திருக்கிறாங்க. எல்லா நாளுமே விற்றுருக்காங்க. கிட்டத்தட்ட 22,858 கோடிக்கு இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இந்த மே மந்தில் செல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் வந்திருக்கு. ஸோ இது நான் சொன்ன அப்டேட் தான். எலெக்ஷன் வந்து வரப்போகிறதுனால, எலெக்ஷன் நடந்துட்டு இருக்க ஒரு பக்கம். நெக்ஸ்ட்டு யார் ரூலிங் பார்ட்டியாக அடுத்தது வருவாங்க, இப்போ இருக்க பார்ட்டி வரமாட்டாங்க, ஆக்சுவலாக அவங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்காது அப்படிங்கிற ஒரு பக்கம் நியூஸ் வருது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அப்போசிஷன்லேருந்து தான் யாரோ வருவாங்க, அப்படி கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படிங்கிற நியூஸும் ஒரு பக்கம் வருது. ஸோ ஒரு ஸ்டேபிள் நியூஸ் இல்லாததுனால எஃப்ஐஎஸ் வந்து அதிக அளவில் விற்கிறாங்க, பேனிக் செல்லிங் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்எஸ்சி வந்து இன்றைக்கி 25% வந்து இந்த ஸ்டாக் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருந்து. ரீசன் என்னென்னா, அவங்க வந்து அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 4:1 போனஸ் வந்து இன்றைக்கி இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 5400 5800 வரைக்கும் போயிருக்கு. அதாவது 5400 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆன ஷேர் வந்து 5800 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வேல்யூபிள் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அந்த லிஸ்ட் இன்றைக்கி வந்துருந்துச்சு. ஸோ நம்மளோட பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா 19th பிளேஸை பிடிச்சிருக்காங்க. மார்க்கெட் கேபிடேஷன் $4.5 பில்லியன் அந்த வேல்யூஷனில் பிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்எஸ்சி 7th பிளேஸை பிடிச்சிருக்காங்க. மார்க்கெட் கேபிடேஷன் $32.8 பில்லியன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது யாருன்னா இன்டர்கான்டினென்டல் எக்ஸ்சேஞ்ச். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா $76.5 பில்லியன் இருக்குது. நாஸ்டாக் 6th பிளேஸை பிடிச்சிருக்காங்க, $34.5 பில்லியன். எம்சிஎக்ஸ் வந்து 23rd பிளேஸை பிடிச்சிருக்காங்க. மார்க்கெட் கேபிடேஷன் $2.4 பில்லியன் இருக்குது அப்படிங்கிற அப்டேட் வந்திருக்கு. ஸோ இது வந்து மோஸ்ட் வேல்யூபிள் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் குறித்தான அப்டேட்டு. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ஷேர் வந்து நான் 24 ரூபாய்க்கு வாங்கினேன். கொஞ்ச நாள்லே, அதாவது ஒரு ஷார்ட் டேர்ம்லேயே 62 ரூபா அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு. 62 ரூபா, அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3-fold ரிட்டர்ன் நமக்கு கொடுத்துருக்கு எனக்கு அந்த ஸ்டாக்கு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். நெட் ப்ராஃபிட் 808 கோடி பண்ணியிருக்காங்க. 24% இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதான் அந்த அவங்களோட ரிசல்ட்ஸில் ஹையஸ்ட் எவர் நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா 6629 கோடி, 7% இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 3.53% இயர் ஆன் இயர் பேசிஸில் 3.2% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிராஸ் என்பிஏ ரேஷியோ 3.10% இருக்குது. இயர் ஆன் இயர் பேசிஸில் 7.4% இருக்குது, 7.44% இருக்குது. நெட் என்பிஏ ரேஷியோ 0.57% இருக்குது. இயர் ஆன் இயர் பேசிஸில் 1.83% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸில் வந்து அப்டேட்டு. டாடா மோட்டர்ஸோட ஃபினான்ஸ் ஆமாட்டு இருக்கிறது தான் டாடா மோட்டர்ஸ் ஃபினான்ஸ் லிமிடெட். இவங்க பார்த்தீங்கன்னா டாடா கேபிட்டல் கூட மெர்ஜ் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வருது. ஸோ இது வந்து டாடா மோட்டர்ஸோட சப்சிடரியாக இருக்குது இந்த ஃபினான்ஸ் லிமிடெட். இதை வந்து இவங்கள்ட்ட வந்து டிமர்ஜ் பண்ணி டாடா கேபிட்டலோட மெர்ஜ் பண்ணி ஐபிஓ வரப்போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக
டாடா கேபிட்டல் வந்து 95% ஆஃப் சப்சிடரி ஆஃப் டாடா சன்ஸாட் இருக்குது. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சர்வீஸ் குறிப்பாட்டு கன்சியூமர், ஹோம், எஜுகேஷன், பர்சனல் அண்ட் கார் லோன் இதுக்கு எல்லாமே லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஒருவேளை டாடா மோட்டார்ஸ் ஃபினான்ஸ் லிமிடெட் வந்து டாடா கேபிட்டல் கூட மெர்ஜ் ஆகி ஐபிஓ வரது வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற நியூஸ் வருது. ஆக்சுவலாக டாடா மோட்டார்ஸ் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூவேஷன் 15,000 கோடியிலேருந்து 20,000 கோடி வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ புக் வேல்யூ 5,625 கோடி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ அவங்களோட டாடா மோட்டார்ஸ் ஃபினான்ஸ் லிமிடெட் வந்து டாடா கேபிட்டலோட மெர்ஜ் ஆகி ஐபிஓ வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது டாடா கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஸ்டாக்ஸ் வந்து அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருந்தேன். 310 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு நிஃப்டி ஐடி. ஆக்சுவலாக ஐடி ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் ஏப்ரலில் மட்டும் 9,573 கோடிக்கு செல்லிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் வந்துருக்கு. குறிப்பாட்டு ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த செல் பண்ணதில் ஐடி, ஃபினான்ஷியல் செக்டார், எஃப்எம்சிஜி செக்டார் இந்த மாதிரிப்பட்ட செக்டார் ஷேர்ஸ் தான் அவங்க அதிக அளவில் செல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் வந்திருக்கு. அதில் குறிப்பாட்டு ஐடி செக்டார் அதிக அளவில் சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி ஐடி செக்டார் ஸ்டாக்லாம் அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஐடி செக்டார் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. மேபி நமக்கு விப்ரோ 420 அதை கிராஸ் பண்ணிட்டு நம்ம டெஃபினட்டாக விப்ரோவில் பை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி தான் இன்ஃபோசிஸ் இன்னும் கொஞ்சம் இறங்கணும். ஸோ இன்ஃபோசிஸ் இந்த வேல்யூஷன்லாம் வாங்க முடியாது. விப்ரோ, இன்ஃபோசிஸ் கொஞ்சம் இறங்கிட்டு நெக்ஸ்ட்டு ஹெச்எல்டெக், டெக் மஹிந்திரா வந்து ரிசல்ட்ஸ் நல்லா இல்லை. அவங்க லாஸ்ட் 2 குவார்ட்டருமே ரிசல்ட்ஸ் நல்லா இல்லை. அதில் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போதைக்கு வாய்ப்புகள் இல்லை டெக் மஹிந்திராவில். விப்ரோ ஃபஸ்ட்டு அக்குமுலேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம், ஏன்னா அது கொஞ்சம் இறங்கட்டு. ஸோ விப்ரோவில் வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லார்சன் அண்ட் டியூபோவில் வந்து அப்டேட். லார்சன் அண்ட் டியூபோவில் வந்து அப்டேட் என்னன்னா, சங்கர் ராமன் பிரசிடென்ட் அண்ட் ஹோல் டைம் டைரக்டர், சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸராக இருக்கார் லார்சன் டியூபோவில். ஸோ இவர் கொடுத்துருக்க அப்டேட் என்னன்னா, இவங்க சிப் டிசைனிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க அவங்களோட எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்ஸ் மூலமாட்டு. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து இந்த செமிகண்டக்டர் பிஸ்னஸை அக்யூசிஷன் பண்ணுறதுல கண் வச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து 850 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எல்என்டி செமிகண்டக்டர் டெக்னாலஜிஸ் அப்படி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை வந்து இவங்களோட ஹோலி ஓன் சப்சிடரியாட்டு வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்என்டி லார்சன் அண்ட் டியூபோவும் செமிகண்டக்டர் பிஸ்னஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி டாடா குழுமமும் அந்த செமிகண்டக்டர் பிஸ்னஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இவங்களும் அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிற அப்டேட் வந்திருக்கு. இது வந்து லார்சன் அண்ட் டியூபோவில் வந்து பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அபவுட் இந்தியா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக் மேஜர் குரூப் இந்தியாவில் இவங்க வந்து ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 287 கோடி பண்ணியிருக்காங்க. 24.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 1438 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 1343 கோடி பண்ணியிருக்காங்க. 7.1% ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 410 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனி. ஸோ 10 ரூபா ஃபேஸ் வேல்யூ வச்சு 410 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரைடே ஜூலை 19, 2024 வந்து அந்த டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஜூலை 19, 2024 வந்து டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட்டாட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட எபிட்டா மார்ஜின் 22.9% இருக்குது. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது 20.9% இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 22.9% இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்களோட ஷேர் ப்ரைஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மயங்கி விழுந்துருவீங்க. ஷேர் ப்ரைஸ் வந்து 26,397 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி மட்டுமே 3% பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கோங்க உங்களுக்கு 410 ரூபா டிவிடெண்ட் வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ அந்த டிவிடெண்டுக்காண்டி புதுசாக அந்த ஷேர்லாம் இப்போ வாங்க முடியாது. ஸோ இது அபவுட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குஜராத் கேஸ் பெட்ரோநெட்டில் வந்து அப்டேட்டு. ஆக்சுவலாக அந்த ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 290 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த ஸ்டாக்ல சில கரெக்ஷன் வந்து ஒரு 2-3 டேஸ் பிஃபோர் நடந்துச்சு. ஸோ அது ஒரு பக்கம் இருக்க. ஆக்சுவலாக அந்த ஷேர் வந்து ஒரு 230, 240 அந்த ரேஞ்ச் தான் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த கேஸ் அண்ட் பெட்ரோலியம் செக்டார் உள்ள ஸ்டாக்குக்கு மோட்டிலால் ஓஸ்வால் பார்த்தீங்கன்னா டார்கெட் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி மார்க்கெட்டில் அது வந்து 290 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு நான் பார்க்கும்போது. ஸோ இன்றைக்கி மோட்டிலால் ஓஸ்வால் பார்த்தீங்கன்னா டார்கெட் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொமோட்டர்கிட்ட எவ்வளோ % ஸ்டேக் இருக்குன்னா 37.63% ஸ்டேக்கு. எஃப்ஐஎஸ் வந்து 15% மேலே ஸ்டேக் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ டிஎஸ் வந்து 24% மேலே ஸ்டேக் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கம்பெனி 1998 அந்த காலகட்டத்திலே ஸ்டார்ட் பண்ணுது. 16,000 கோடி மேலே மார்க்கெட் கேபிட்டல் உள்ள கம்பெனி. ஸோ மோட்டிலால் ஓஸ்வால் வந்து 350 ரூபா வரைக்கும் இந்த ஷேர் போகும் இந்த குஜராத் கேஸ் பெட்ரோநெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 350 ரூபா டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. பட் நான் வந்து வாங்க ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 230, 220 அந்த ரேஞ்ச் வந்து அந்த ஷேரை வாங்கலாம். இது வந்து குஜராத் கேஸ் பெட்ரோநெட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோட்டிலால் ஓஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீஸ் போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 3:1 போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஏப்ரல் மந்தில். ஸோ ரெக்கார்ட் டேட் June 10 அப்படிங்கிற ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மோட்டிலால் ஓஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீஸ் போனஸ் கொடுக்குறாங்க. 3:1 அந்த பேசிஸில் போனஸ் கொடுக்குறாங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐலேருந்து ஒரு அப்டேட் வந்திருந்து. ஆக்சுவலாக அவங்களோட அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட்ஸை லிஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ தினேஷ் காரா, அதை எஸ்பிஐயோட சேர்மன் தினேஷ் காரா என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுக்கு அப்படி எந்த பிளானும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக அந்த அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி லிஸ்ட் பண்ணுறதுக்கு எந்த பிளானும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐஆர்டிஏ அவங்க பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெச்டிஎஃப்சி லைஃபோட சேர்மனாட்டு கேகி மிஸ்ட்ரியை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணதுக்கு ஐஆர்டிஏ, ஏன்னா இவங்க ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ ஐஆர்டிஏ தான் இந்த அதோட ரெகுலேட்டரி, இன்சூரன்ஸோட ரெகுலேட்டரி. ஸோ அவங்க வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மகாநகர் கேஸில் வந்து அப்டேட்டு. ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து ஷேர் ப்ரைஸ் வந்து 3% நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இவங்களோட 4th குவார்ட்டர் எடுத்து பார்த்தோன்னா 252 கோடி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நெட் ப்ராஃபிட் வந்து 20.46% கீழே விழுந்திருக்கு. ரெவன்யூவும் 2.76% கீழே விழுந்திருக்கு. 1612 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ ரெவன்யூவும் கீழே விழுந்திருக்கு, நெட் ப்ராஃபிட்டும் கீழே விழுந்திருக்கு. ஆக்சுவலாக அவங்க வந்து டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஷேர் வந்து 18 ரூபா டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஷேருக்கு. ஸோ ஆக்சுவலாக ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 1200 அந்த ரேஞ்சில், அந்த 1200 அதுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி வந்து 3% கிட்ட நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மகாநகர் கேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 18 ரூபா டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் மகாநகர் கேஸ் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்குலாம் 18 ரூபா டிவிடன் கிடைக்கும். இது மகாநகர் கேஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அன்றைக்கி மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.